வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி உளுந்தம்பருப்பில் எப்படி மெதுவடை செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த கப்பில் 2 கப்பு எடுத்துருக்கேன் உளுந்தம்பருப்பு. நீங்கள் இந்த மாதிரி கப்பில் எடுத்தாலும் சரி, டம்ளர் இல்லைன்னா ஆளாக்கில் கூட இந்த மாதிரி எடுத்து இதை 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கிடலாம். இப்போ இந்த பருப்பை இந்த மாதிரி 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த பருப்பை தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வடிச்சிட்டு இது 2 தடவை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு இந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் இருக்கணும். லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாவு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாவு கூட அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு இது கூட மொறுமொறுப்புக்காண்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதையும் நல்லா கலந்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை எடுத்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு பின்னாடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மாவை உருண்டையாக எடுத்து பெருவரல்னால இந்த மாதிரி பெருவரல்னால அழுத்திட்டு இந்த மாதிரி ஒன்றா அந்த எண்ணெயில் விடணும். இப்போ 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. திரும்ப அப்படியே எண்ணெயில் பிடிச்சிக்கிறோம். அந்த மாதிரி பிடிக்கிறப்ப திருப்பக்கூடாது. ஆனால் அப்படியே நல்லா மொறுமொறுப்பாக வரும் பார்த்தீங்களா, பார்க்குறப்பவே தெரியும், கலர் மாதிரி வரும். அப்போ நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் பொரித்து இந்த தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அருமையான மெதுவடை ரெடி. எண்ணெயே குடிக்காத மெதுவடை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.